ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு சிரிக்கவும் சிந்திக்கவும் பயன்படும். அப்படிப்பட்டதான ஒரு வீடியோ தேடுறவங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும். வீடியோ கடைசி வரை பார்த்தீங்கன்னா சிரிக்கவும் செய்யலாம், சிந்திக்கவும் செய்யலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எது ஒழுக்கம் இல்லை என்று ஒன்றை ஒரு மதம் சொல்லுகிறதோ அது ஒழுக்கம் என்று இன்னொரு மதம் சொல்லுகிறது. நான் மதங்களுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை, வெறும் நெறிகளை மட்டும் சொல்லுகிறேன். வட்டி வாங்குவது ஒரு மதத்தின் கோட்பாடு படி தவறு. அது எந்த மதம் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். வட்டி வாங்குவது ஒரு மதத்தின் படி தவறு. ஆனால் அசைவம் உண்ணுவது என்பது தவறல்ல. வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா உயிர்களும் உங்களுக்காக படைக்கப்பட்டவை. நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அசைவம் சாப்பிடுவது தவறல்ல, ஆனால் வட்டி வாங்குவது தவறு. இன்னொரு மதம் சொல்லட்டுமா? அசைவம் சாப்பிடுவது தவறு என்று அறிவித்தது, ஆனால் வட்டி வாங்கி ஒருவனை கொல்லுவது பாவம் என்று அந்த மதம் அவர்களுக்கு சொல்லவில்லை. வட்டிக்கு வட்டி வாங்குவது கூட குற்றம் இல்லை, ஆனால் அசைவம் சாப்பிடுவது குற்றம் என்று ஒரு மதம் சொல்லி இருக்கிறது. மது அருந்துவது குற்றம் என்று பல மதங்கள் சொல்லி இருக்கின்றன. மது அருந்துவது ஒரு மதத்தில் சடங்கு, அது ஒரு நோன்பு, அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று மதத்தின் அளவிலேயே. நான் எந்த மதம் என்று சொல்லவில்லை. மது அருந்துவது ஒரு மதத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஒரு பெண்ணுக்கு மேல் திருமணம் செய்வது முறையல்ல என்று ஒரு மதம் கண்டிக்கிறது. நீங்கள் இரண்டாவது பெண்ணை திருமணம் செய்தாலும் அது கடவுளுக்கு விரோதம் இல்லை என்று ஒரு மதம் சொல்லுகிறது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மதம் எதை அறம் என்று சொல்லுகிறதோ அதை இன்னொரு மதம் ஒப்புக்கொள்ளவில்லை. உங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன என்று கேட்டால், அப்படியானால் நான் எந்த அறத்தை பின்பற்றுவது? இப்ப நான் இதை விட ரொம்ப உங்களுக்கு லாபகரமா ஒரு யோசனை சொல்லலாம். எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு, எப்படி எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு அந்த மதத்துப்படி அதை பண்ணுனே, இந்த மதத்துப்படி இதை பண்ணுனே அப்படின்னா உங்களை கேட்கறதுக்கு எவனும் கிடையாது. எப்படி ரெண்டாம் கல்யாணம் பண்ணும்போது அந்த மதம், வட்டி வாங்குற போது இந்த மதம், அசைவம் சாப்பிடுற போது இந்த மதம், நான் உலகத்தின் எல்லா மதங்களையும் பின்பற்றுகிற உத்தமன்னு நீங்க சொன்னா உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதனால இனிமே அப்படி பண்ணலாம்னு இன்னையில இருந்து முடிவு பண்ணாதீங்க. இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல. ஆனா எங்க ஐயன் திருவள்ளுவன் மட்டும்தான் ஒரு வார்த்தை சொன்னா, ஏய் ஒன்னு ஒழுக்கமா தர்மமா அப்படிங்கறதெல்லாம் உன்னுடைய மத புஸ்தகத்தை எடுத்து தேடாத. ஒன்று அறமா அறம் இல்லையா என்பதை 7ஆம் அத்தியாயத்தில் 8ஆம் பக்கத்தில் 3ஆம் பேராவில் சொல்லி இருக்கிறது என்று உன் மத புத்தகத்தை வைத்துக் கொண்டு தேடாது. அப்படியானால் அறம் ஒழுக்கம் என்பது என்ன என்று கேட்டபோது ஒரு வரி சொன்னான் திருவள்ளுவன், மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் என்றான் திருவள்ளுவர். இதை ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா போறோம். ஒரு மனிதன் எது அறம் என்பதை தன் மத நூல்களில் தேடுவதால் அறம் கிடைக்காது. ஆனால் மனசாட்சியில் தேடுகிற போது இது அறம் அறம் இல்லை என்பது அவரவருக்கு புரியுமா புரியாதா? யோசித்து பாருங்க. சார், தப்பு பண்ற எவனுக்காவது இது தப்புன்னு புஸ்தகத்தில் போட்டிருந்தாதான் தப்பா? அவனுக்கா தெரியாதா? 2 பேரு பேங்க்ல திருட போனான். அவன் திருடன்லயே ஹோல்சேல் திருடன். பேங்க்ல போய் திருட போனான். பேங்க்ல இருந்து திருடிட்டு வரும்போது பணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்போ ஒருத்த கேட்டான், எவ்வளவு எடுத்திருக்கிறோம்னு எண்ணி பார்க்கலாம்னா, நம்ம எடுத்திருக்கிறது எவ்வளவுன்னு எண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு திருடன் அருமையான பதில் சொன்னான், எதுக்குடா அனாவசியமா நாம கஷ்டப்படணும், நாளைக்கு பேப்பர்ல போடுவான், டிவியில சொல்லுவாங்க, நாம எதுக்கு இதை எண்ணிக்கிட்டு இருப்பானு, பேப்பர்ல போடுவான் நாளைக்கு அப்படின்னா. சரி, ராத்திரி பொழுது போகாட்டி என்ன பண்றதுன்னு எண்ணி பார்த்தா 57 லட்சம் இவனுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க பேங்க்ல இருந்து. மறுநாள் இவன் 2 பேர் பேப்பர் எடுத்து பார்த்தா வங்கியில் 65 லட்சம் கொள்ளை அப்படின்னு போட்டிருந்தான். எனக்கு கீழே விழுந்ததை இன்னொருத்தன் எடுத்துன்னு போட்டான். இவங்க எடுக்கும் போது கீழே விழுந்தது இல்ல, அதெல்லாம் ஒருத்தர் எடுத்துட்டு என்ன நினைச்சா, எப்படியும் அவனுங்களை தான் சொல்ல போறான், அதோட இதையும் சேர்த்து சொல்லலாம் அப்படிங்கிற ஐடியால அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். இந்த 2 திருடனும் பேசிட்டான், அயோக்கிய பய, எவன் பணத்தை எவன் கொள்ளையடிக்கிறது, 8 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டானுங்க பாரு, திருட்டு பயலுக உருப்பிடுவானா அப்படின்னா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, திருடுகிறவனுக்கு கூட திருடுவது தவறு என்பது மனசாட்சிக்கு தெரியும்.
அவனுடைய மதநூல் சொல்லி இருக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. இதை திருவள்ளுவன் சொன்னான், மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் என்று சொல்லி வைத்தார். எனவே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்வதுதான் அறம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.